எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜீரோ வர்சஸ் இன்ஃபினிட்டி. பாருங்க, ஜீரோனா பூஜ்ஜியம். அதுக்கு நம்ம பொதுவாக விளக்கம் கொடுக்குறது எப்படின்னா, பூஜ்ஜியம்னா அதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். இன்ஃபினிட்டினா கணக்கே போட முடியாத ஒரு நம்பர் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், அதை நீங்கள் அப்படியே கவுண்டெல்லாம் பண்ணிட முடியாது. உடனே என்ன சொல்கிறோம், அது இன்ஃபினிட்டி, கணக்கே போட முடியாது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ராஜகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, கல்பம் அது இன்ஃபைனைட்டாக நடந்துட்டு இருக்கு, முடிவு இல்லாமல் நடந்துட்டு இருக்கு, எத்தனையோ கோடி வாட்டி நடந்துச்சு, இனி எத்தனையோ கோடி வாட்டி நடக்க தான் போகுது. அப்போது கல்பத்தோட எண்ணிக்கையை பார்க்கும்போது அது இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆசிரியர் இந்த ஜீரோக்கும் இன்ஃபினிட்டுக்கும் ஒரு புது வகையான விளக்கம் கொடுக்குறாரு. நம்புற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தெரிஞ்ச ஜீரோட விளக்கம் என்னன்னா, அதுக்கு மதிப்பு இல்லை அப்படின்றத நமக்கு தெரிஞ்சது. இன்ஃபினிட்னா கணக்கே போட முடியாத பெரிய அளவுக்கு பெரிய நம்பர் அப்படின்றத நம்ம மேக்ஸில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். அவர் ஜீரோக்கும் இன்ஃபினிட்டுக்கும் வித்தியாசமான விளக்கம் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபார்மர் ஒருத்தர் இருக்கார், ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு 20 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கணக்கில் 20 வரைக்கும் தான் கூட்ட தெரியும்னு வச்சுக்காங்க. அவர் எழுத படிக்க தெரியல, மேக்ஸும் தெரியலன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அவர் அதிகமாக தெரிஞ்சது 20 வரைக்கும் தான். ஏன்னா 20 ஆடு வச்சுருக்காரு. ஒருவேளை பக்கத்து இல்லை இருக்கிற வேற ஒரு விவசாயிகிட்ட ஒரு 35 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு 20 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ண முடியுன்றதுனால அதோட ஜாஸ்தியாக அது இருக்குன்னு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாரு, 30, 35 இந்த நம்பர்லாம் அவருக்கு தெரியாதனால நிறைய ஆடு இருக்கு அவர்கிட்ட அப்படிதான் சொல்லுவார். டூ மெனி. அவருக்கு டூ மெனின்றதே இன்ஃபினிட்டி தான், ஏன்னா அவர் கவுண்ட் பண்ண தெரியல. அதே மாதிரி ஒரே பொருள் ஜீரோ மாதிரியும் தெரியும், இன்ஃபினிட் மாதிரியும் தெரியும். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த பூமியோட டயாமீட்டர் எவ்வளோ பெருசு பாருங்களா. பூமியை ரொம்ப பெருசு தான், அதோட டயாமீட்டர் பாருங்க. இப்போ இந்த பூமியோட டயமீட்டரை நீங்க எதோட கம்பேர் பண்றீங்கன்னா, பூமிக்கும் சூரியனுக்குள்ள டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி பார்க்கும்போது பூமியோட டயமீட்டர் ரொம்ப சின்னதாகவும், பூமிக்கும் சூரியனுக்குள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாகவும் தெரியும். அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட் மாதிரி தெரியும். இது ரொம்ப கம்மியா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா பேசும்போது பூமியோட டயமீட்டர் ரொம்ப பெருசுன்னு சொன்னோம். இப்போ இதே பூமி, இப்போ நம்ம பேசுகிற கணக்கு சூரியனை கம்பேர் பண்ணது சின்னது இல்லையா. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு பிஸ்கட் சாப்பிட்றீங்க. அந்த பிஸ்கட்டோட டயமீட்டரை பாருங்க, பூமியோட டயமீட்டரை பாருங்க. நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்டோட டயமீட்டர் பூமியோட டயமீட்டரை பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற பிஸ்கட் ஒன்றுமே கிடையாது. இப்போ பூமியோட டயமீட்டர் இன்ஃபினிட் மாதிரி தெரியும். அப்போ எதை கூட கம்பேர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஜீரோக்கும் இன்ஃபினிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிய வருது. பூமியோட டயமீட்டர் சூரியனோட கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது. சாதாரண ஒரு சாப்பிட்ற பிஸ்கெட்டோட டயமீட்டர் பார்க்கும்போது பூமியோட டயமீட்டர் இன்ஃபினிட் மாதிரி தெரியுது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஜீரோன்றதுக்கு மதிப்பு இல்லைன்றதும் கிடையாது, இன்ஃபினிட் இருந்ததும் பெரிய நம்பர்ன்றதும் கிடையாது. இப்போ வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் நம்மளால சாதாரண கண்களால் கவுண்ட்லாம் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய டெலஸ்கோப் வச்சு கவர் பண்ணும்போது அதை கனெக்ட் போட்டால் ஒரு பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது கேலக்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க கவுண்ட் பண்ணிட்ட மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபைனைட் ஆகிடுது இல்லை. கரெக்டா? ஃபைனைட்னா என்ன, கவுண்ட் பண்ணக்கூடிய முடிகிற விஷயங்கள் எல்லாம் ஃபைனைட்டில் வந்துடும். கவுண்ட் பண்ண முடியாத இன்ஃபைனைட். இப்போ பாருங்களேன், உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த கல்பம் இன்ஃபைனைட். ஏன்னா உங்களுக்கு எனக்கு இது எத்தனாவது கல்பம்னு தெரியாது. படைச்சவனுக்கு தெரியும்ல, அவருக்கு அது ஒரு ஃபைனைட் நம்பராக தானே இருக்கும். இது இத்தனாவது கோடி வாட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும்ல, நமக்கு தானே தெரியாது. அப்போ யாராவது ஒருத்தருக்கு அதுக்கு பதில் தெரியும் போது அது எப்படி இன்ஃபைனைட் ஆக முடியும்? அதுவும் ஃபைனைட் தான். ஃபைனைட்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அது ஃபைனைட்டு, இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதோ இன்ஃபைனைட். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த விளக்கம் கொஞ்சம் புதுசாகவே இருக்குது. ஆஹா, ரைட், இப்படியும் பார்க்கலாம்ல. ஸோ ஜீரோன்னா மதிப்பே இல்லைன்னு இல்லை, டூ ஃபியூ, ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். இன்ஃபைனைட்னா கணக்கே போட முடியாதுன்னு இல்லை, ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். அவ்வளோதான்.
இப்போ வாங்கலாம் வேற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போமே. யார் பணக்காரன் யார் ஏழை? நம்ம பொதுவாக கொடுக்குற வழக்கம் என்னன்னா, யார்கிட்ட அதிகமாக காசு இருக்கோ அவன் பணக்காரன்னு சொல்றோம், யாருக்கிட்ட கம்மியாக காசு இருக்குல்ல, காசே இல்லையோ, வாழ்க்கை வாடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏழைன்றோம். இப்படிதான் நம்ம பொதுவாக டெஃபினேஷன் கொடுக்குறோம். இதுவும் இந்த ஜீரோ இன்ஃபினிட்டி மாதிரி தான். இப்போ பாருங்களேன், ஒருத்தர் கோடீஸ்வரர்னு வச்சுக்கோங்க. அவரு நம்ம பார்வையில பணக்காரன், ஏன்னா நம்ம கோடீஸ்வரன் கிடையாது. இப்போ சமீபத்தில் வந்து அம்பானி இருக்கார் இல்லையா, ரிலையன்ஸோட, அவரோட மகனோட திருமணம் நடந்தது. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த விஐபின்றவங்களே வந்து கோடீஸ்வரர்கள் தான். ஆனா அம்பானி கிட்ட இருக்கிற காசுக்கு முன்னாடி அந்த கோடீஸ்வரர்கள் பிச்சைக்கிற மாதிரி தெரியுறாங்க. நம்ம பார்வையில அந்த நபர் கோடீஸ்வரர், ஆனா அவரை அம்பானியோட கம்பேர் பண்ணும்போது அவர் பிச்சைக்காரராக இருக்கார். இப்ப திரும்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். எதுக்கு? பணக்காரன் ஏழைக்கு. பணக்காரன் ஏழைக்கு கரெக்டான டெஃபினிஷன் என்னன்னா, யாரு பணக்காரன்னா யாருக்கு வர வருமானத்துக்குள்ள செலவு அடங்கிடுதோ அவெல்லாம் பணக்காரன். யார் ஒருத்தருக்கு வரக்கூடிய வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியோ அவன் ஏழை. இதுதான் பணக்காரன் ஏழையோட கரெக்டான டெஃபினிஷன். நீங்க வாங்குற சம்பளமே 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, உங்க செலவு நீங்க 8,000க்குள்ள சுருக்க முடியுமா? இதான் நீங்களும் பணக்காரன் தான். உங்களுக்கு மாச வருமானம் 1 கோடி ரூபா, ஆனா 1.5 கோடி ரூபா செலவாகுது மாசத்துக்குன்னா நீங்க ஏழை தான். இந்த புரிதல் ஒருத்தருக்கு வரணும். பரமாத்மா ராஜயோகத்துல இதை தான் வேற மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, கலிகாலத்துல இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் தங்கிட்ட இருக்கிறதுல திருப்தி அடையணும். எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி பேராசப்படக்கூடாது. இருப்பதுல திருப்தியா இருக்கவன் பணக்காரன் அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்துல சொல்றார். பணக்காரன்ற வார்த்தை யூஸ் பண்றது இல்ல, திருப்தியா இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு வந்து டைம் எடுக்குது. நம்மளுடைய பார்வையில பணக்காரனா நிறைய காசு வச்சா பணக்காரன் நினைக்கிறோம், ஏழைன்னா அவங்ககிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறோம், ஏழை நினைக்கிறோம். அப்படி இல்லை. வரக்கூடிய வருமானத்தை விட செலவு கம்மியா இருந்தா அவன் பணக்காரன் தான். வரக்கூடிய வருமானத்தோட செலவு ஜாஸ்தியா பண்ணா அவன் ஏழை தான். அவ்வளவுதான் மேட்டர். அப்ப நீங்க ஒரு 20,000 சம்பாதிங்க, 50,000 சம்பாதிங்க, 1 லட்சம் சம்பாதிங்க, அந்த வருமானத்தை விட உங்களோட செலவு கம்மியா இருந்தா நீங்களும் பணக்காரன் தான். இந்த மைண்ட் செட்டை மாத்திக்கங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.